சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு சாமானியர் டிவியில் தனி இன்ட்ரடக்ஷன்லாம் கிடையாது. ஐ திங்க் நம்ம 500வது சப்ஸ்கிரைபர்ல இருந்து இப்போ 86வது சப்ஸ்கிரைபர்லேயும் அவர் எல்லா தௌசண்ட்ஸ்லேயும் அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நமக்கு. வேற யாரும் இல்லை, ஸ்ரீராம் சேஷாத்ரி. அவர் இன்னைக்கு அவருக்கு தனியாகவே நிறைய ஹேட்ஸ் இருக்கு. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐடியில் இருக்காரு, அது மாதிரி ஃப்ரீலான்சிங் நிறைய இதில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ எ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஸ்ரீராம் சேஷாத்ரி சார்ட்ட தான் பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் நாகராஜ். சாமானியர் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். சார், ஏப்ரல் 11 நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். நான் 2 பேரும் அலையன்ஸ் வேணும்னு நினைச்சோம். பட் இவ்வளோ வழியாக அந்த அலையன்ஸ் வேணாமே சார், நம்ம இப்போ ஏன் விழறோம், நம்ம ஏன் எடப்பாடிட்ட விழறோம் அப்படின்னு சொன்னபோது நீங்கள் சொன்னீங்க, இல்லை அவன் தான் நம்மள்கிட்ட வரான், நம்ம அவன்கிட்ட போல, அதை நீ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணு நீங்கள் சொன்னீங்க. பட் இன்னைக்கு ஒரு ஹோல் கிரவுண்டா பார்க்கும் பொழுது அமித்ஷா செய்தது மிகவும் சரி அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம் அப்படிதான் நினைக்கிறேன். முதல்ல ஏப்ரல் 11 போன வருஷத்துக்கு போவோம். அதோட இம்பாக்ட் என்னவா இருக்கு சார் இன்னைக்கு காலத்துல? 2017 நாகராஜ், கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் திமுகனுடைய கூட்டணி இப்போது இருக்கக்கூடிய கூட்டணியும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக என்டிஏக்கு எதிராக இருந்தது. ஏன்னா அப்பவும் பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி மைனஸ் டிஎம்டிகே இருந்தாங்க, பாமக கூட இருந்தாங்க, ஏஎம்எம்கே அப்போ இல்லை, பட் ஸ்டில் சப்போர்ட்டிவாக தான் இருந்தது, பாஜக அண்டு அதிமுக. அதெல்லாம் அப்போ ஒரு நேரேட்டிவ் பில்டிங்க்கு ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியை விட கூட்டணியை மிக நேர்த்தியாக எடுத்துட்டு போனார் அன்டில் 3 months பிஃபோர் முன்னாடி. ஸோ அந்த ஒரு கூட்டணிக்கு எதிராக ஒரு அதிமுக என்பது ஒரு தனியாக நான் பலமான கூட்டணி அமைப்போம் சொல்லிட்டு 2024 எடப்பாடி சொன்னார். அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அந்த கூட்டணி என்பது ஒரு எடுபடாத விஷயமாகவே இருந்தது. அதாவது இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர், அந்த அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் இந்த ஒரு கூட்டணி எடுபடாமல் இருந்தது. தலைவர்கள் மத்தியில் கை குலுக்கிட்டு போயிடுவாங்க, ஈஸியாக நடந்துருவது. தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் அது எடுபடணும். அதற்கு கால அவகாசம் தேவை. அதனால தான் அமித்ஷா அவர்கள் 2025 ஏப்ரல் மாதத்தில் இந்த முடிவை எடுத்து கூட்டணி வேண்டும் என்று அவர் முடிவு பண்ணார். இன்ஃபேக்ட் 2024 நம்ம போவோம். ஐ வாஸ் ப்ராபபிளி த சோல் வாய்ஸ். நம்ம சேனல் தான் நம்ம ஆமா தனியா நான் கத்திட்டு இருந்தேன். ஆமா, தேசியம் திராவிடம் வாசஸ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முழக்கமோடு இல்லாமல் அது கூட்டணி கூடாது, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கணும், அதில் அதிமுக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முதல்ல சொல்ல ஆரம்பித்தேன். 2022 சொல்ல ஆரம்பித்தேன். நிறைய பேர் கேட்கலாம், அப்போ 26 வரும்போது இன்ஃபேக்ட் அப்போ என்ன சொன்னால் 3 எலெக்ஷன் தனியாக பாஜக தன்னுடைய கூட்டணியை சந்திக்கணும். அப்போதான் ஒரு ஸ்டேட் எலெக்ஷன், அப்போதான் அதனுடைய வளர்ச்சி பெருமிதத்தில் இருக்கும்ட்டு. இப்போ ஏன் மாறிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தெர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரீசன். 2026 திமுக வீழ்த்தப்பட வேண்டியது முக்கியமாச்சு. 3-4 ரீசன். ஒன்று, நேஷனல் செக்யூரிட்டி. பார்டர் ஸ்டேட்டில் திமுக ஒரு ரிபல்லியனாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு பார்டர் ஸ்டேட்டில் இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூவாக மாறும். அதற்கு அறிகுறி என்னன்னா, எப்படி பஞ்சாபில் ஒரு 90ஸ்லேருந்து ஆரம்பிச்சதோ, 90s and 2000 கிட்ட ஆரம்பிச்சதோ, உங்க போதை பழக்கம் மிகப்பெரிய அளவில் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வளர ஆரம்பிச்சது. 2023 முன்னாடி இல்லையான்னா இந்த அளவுக்கு பரவலாக இல்லை. ஓகே, அங்கங்கே நடக்கும். கஞ்சா என்பது அங்கங்கே நடக்கும், அதெல்லாம் இருக்கும். கள்ளசாராயம் திடீர்னு நடக்கும். நான் அந்த கள்ளசாராயம் கள்ளக்குறிச்சி விஷயம் நடந்தபோது ஒரு அதிமுக பிரமுகர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அது எப்படி சார் உங்கள் ஆட்சியில் கள்ளசாராயம் வெளியிலே வராமல் இருந்ததுன்னு போது அவர் சார் ரொம்ப சிம்பிளாக சொன்னார். சார் அப்போல்லாம் டாஸ்மாக் பாரை லோக்கல் கட்சிக்காரன் எடுத்து நடத்துவாங்க. அவனுக்கு பிஸ்னஸ் வரணும்னா அங்கே குடிச்சாதான் நடக்கும். அப்போது கள்ளசாராயம் காய்ச்சறவனை அந்த டாஸ்மாக் பார் நடத்திட்டு இருக்கக்கூடிய கட்சிக்காரன் போய் காட்டி கொடுத்து நிறுத்தி போலீஸ் நிர்பந்தப்படுத்தி ஸ்டாப் பண்ணாங்க. காம்படிட்டர் தானே, காம்படிட்டர். அந்த காம்படிஷன் வளரக்கூடாது. அதே மாதிரி கஞ்சா பழக்கமும் அந்த ஏரியாவில் வந்ததுன்னா இங்கே வரமாட்டாங்க. அதுவும் சின்ன இது இங்கே, ஏன்னா கஞ்சா என்பது கொஞ்சம் சீப்பாக இருக்கும், இதை சாப்பிட்றத விட, சாராயம் சாப்பிட்றத விட கம்மியான விலையில் கிடைக்கும், போதை ஜாஸ்தி கிடைக்கும். அதனால் அங்கே வரமாட்டாங்க. கஞ்சா புழக்கத்தையும் தடுத்து வச்சாங்க அங்கே. அஃப்கோர்ஸ் மெத்தபட்டமைன் போன்ற கொக்கைன் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க அப்போ பெருமளவு புழக்கத்துலேயும் இல்லை.
ஆனா வந்து திமுக ஆட்சி வந்த உடனே இந்த பார் என்பதே வந்து ஒரு சென்ட்ரலைஸ் ஃபங்க்ஷன் ஆச்சு. செந்தில் பாலாஜியினுடைய கரூர் கேங்குன்னு சொல்லிட்டு அவங்க நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த லோக்கல் பொலிட்டீஷியனுக்கு, இன்ஃபேக்ட் லோக்கல் பொலிட்டீஷியன் அந்த பாரெல்லாம் நடத்தி கொண்டு திமுகவில் அந்த ஒரு கிளை செயலாளர் போன்றவர்கள் அந்த மாதிரி நடத்த வேண்டியவர்கள் அவங்க வந்து கலாச்சாரத்தை ஊக்குவிக்க ஆரம்பிச்சாங்க, பிசினஸ்ல இன்வெஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் இன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். அண்ட் அதனால என்ன ஆகுது, பெண்கள் மேல ஒரு இது பாலியல் வன்புணர்வு இதெல்லாம் ரொம்ப நடக்கிறது. மீடியா வந்து பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு ஒரு பிம்பம் கட்டமைச்சாங்க. அது நீங்க நெகட்டிவா முடிஞ்சிருக்கோம் சார் அவங்களுக்கு. நிறைய நெகட்டிவா இருக்கு. நான் தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6-8 மாசமாவே பல விவாதங்கள்லயோ இல்லை பி குருஸ்ல பேசும்போதோ வேற எங்க பேசும்போதோ நான் ட்விட்டர்ல பதிவிடும்போது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், 2026 திமுகவுடைய வீழ்ச்சியில திமுகவை விட அதிக பங்கு அளிப்பது ஊடகங்கள். ஏன்னா எந்த ஒரு எப்போதுமே வந்து ஒரு ஊடகங்கள் என்பது என்ன சொல்லணும், ஒரு மக்களுடைய பிரச்சனையை எடுத்துன்னு வந்து சொல்லணும். அதை சொல்லாம எல்லாம் நல்லா தான் நடக்குது, எல்லாம் நல்லா தான் நடக்கும்போது மக்கள்கிட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியர் வர ஆரம்பிக்கும். ஓகே, எப்படிப்பா எல்லாருக்கும் நல்லா நடக்குது எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் பேசுவாங்க. பக்கத்து வீட்டில் என்னப்பா உங்க வீட்டில் நல்லா இருக்கா, இல்லைங்க. ஸோ அந்த சின்ன 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 விஷயங்கள் பேசி 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 இந்த குமுறல் வந்து எலெக்ஷன்ல தான் வெளிப்படும். இவங்க பண்ண மார்க்கெட்டிங் இவங்களுக்கே நெகட்டிவா, வெறும் நெகட்டிவா இருக்கு. இதுக்கு நான் உதாரணங்கள் பல சொல்லலாம். இந்தியா ஷைனிங் சொல்லிட்டு பிஜேபி 2004 பண்ணாங்க. அந்த மார்க்கெட்டிங் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஆப்கி பார் 400 பார்ன்னு சொல்லிட்டு 2024 மோடி அவர்கள் நாங்கள் 400 சீட்டை தாண்டி வெற்றி பெறுவோம் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நான் அப்பெல்லாம் வந்து 400லாம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தேன். ஏன்னா பல இடத்துல பதிவிட்டிருக்கேன். ஏன்னா அந்த எல்லாரும் 400 சீட்டு தாண்ட போறாங்க, நான் அதனால ஓட்டு போடலன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓட்டே போடாம போனாங்க நிறைய பேர். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஓவர் மார்க்கெட்டிங்கிறது என்னது ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங்காக மாறுது. அது ஊடகங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பெரிய. ஸோ கம்மிங் பேக் டு திஸ், 2025 ஏப்ரலில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி, எக்ஸாக்டா ஒரு வருஷம் முன்னாடி எடப்பாடி அவர்கள் கூப்பிட்டு இந்த கட்சியினுடைய அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி என்பதை அறிவிக்க வைத்தார்கள். அஃப்கோர்ஸ் இதில் என்ன, நான் அப்பயே சொல்லும்போது சொன்னால் ஏடிஎம்கே தான் பிஜேபி கிட்ட வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அதிமுகவுக்கு பாஜக தேவை. 2026 அதிமுக முந்தையெல்லாம் 24 எலெக்ஷன்லையும் பார்த்துருக்கோம், 21 எலெக்ஷன்ல பார்த்துருக்கோம், 19 பார்த்துருக்கோம். அதிமுக வாக்குகள் ஓட்டு வந்து ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பாஜக சீட்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகாது. கிரவுண்ட் லெவலில் ஜெல்லே ஆயிருக்க மாட்டாங்க. அது தடுக்கப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. ஏன்னா 2024 ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று எடப்பாடி நினைத்தனால்தான் 2024 பிரேக் அவே பண்ணிட்டு போனார். காங்கிரஸோ ஒரு கூட்டணி அரசாங்கமோ அமையும், அப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஜக 242 வாங்கினா கூட 240 வாங்கினா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதே ஸ்திரத்தன்மையோட ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. எப்படி 2019 303 வாங்கின போது இருந்த அதே ஸ்திரத்தன்மையோட மைனாரிட்டி கவர்மெண்ட், பாஜகனுடைய மைனாரிட்டி கவர்மெண்ட்னால என்டிஏ ஆஸ் அ கம்பைன் ஒரு 300 சீட்டை தாண்டி போயிட்டு இருக்கும்போது அதுல அவங்க ஸ்திரமான ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆகுது, அப்ப நம்ம பாஜக கூட தான் போகணும். ஏன்னா 2026 வெற்றி பெறுகிறவர்கள் 3 வருடம் மினிமம் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கும், அவங்களோட தான் பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பல தோல்விகளை சந்தித்தார் பழனிசாமி அவர்கள் 2019. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்வேன், ஸ்டாலின் விட்டு கொடுத்து விட்டார் இடைத்தேர்தல் தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டாலின் அது ஒரு மும்முரமா வந்து 21 சீட்ல 9 சீட்டு தான் வின் பண்ணாங்க, 12 தோத்தாங்க இல்லையா. அதுல 1 அடிஷனலா தோத்து இருந்தா கூட அவருக்கு ஆட்சி காலி. அந்த மாதிரி கரெக்டா 9. ஸோ கரெக்டா 9 வெற்றி பெற வைத்ததுன்னு தான் நான் பார்க்கிறேன் அதுல. ஏன்னா கிட்டத்தட்ட 2019 வந்து உங்களுக்கு அந்த இதோட சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலோட சேர்ந்து ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருதுன்னா திமுக 2021 திருப்பி அடி வாங்கியிருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஜாதக ராசி ஒன்று 2 அடுத்த ஆட்சியில் இருந்தால் திருப்பி வரமாட்டோம். அஃப்கோர்ஸ் 67 ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் அண்ணா அவர்கள் செத்து போனதுனால கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆக நியமிக்கப்பட்டார். ஓகே, அதனால வந்து பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் 2019 நம்ம நாடாளுமன்றத்தில் வின் பண்ணுவோம், ஆனால் இதில் தோத்துடலாம்
ஆட்சியை வந்து நம்ம கைப்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீக்காக தான் விளையாடினார். அந்த 9 தொகுதியில் வீக்காக விளையாடு. ஏன்னா அந்த தடவை பார்த்தா 39 சீட்டில் 38 சீட்டு திமுக. சட்டமன்ற தேர்தலே சொன்னாங்க 39 பாராளுமன்ற தேர்தலில் ஓபி ரவீந்திரநாத்தை தவிர மீதி 38 சீட்டு வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த 38 சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதி உள்ள இருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் எப்படி தோத்து போனாங்க சில இடங்கள். அப்போ வேண்டுமென்றே விட்டு கொடுக்கப்பட்டதுன்னு தான் பார்க்குறேன். ஸோ அப்போது அதை தாண்டி மீதி எல்லாமே வந்து தோல்வியிலேயே இருந்துட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயம் 2026 நடந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சி கையை விட்டு போயிருக்கும். 26. ஸோ அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருந்தது. அதனாலதான் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே போயிட்டு அவர் அமித்ஷாவோட ட்ரூஸ் இது சகஜ நிலைக்கு வந்து நாங்கள் வந்து கூட்டணி அமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி செய்தாங்க. இதுல முக்கியமான ரீசன் இன்னொன்னு என்னன்னா, கிரவுண்ட் லெவல்ல ஜெல் ஆகணும், கூட்டணி டைம் வேணும். 2024 தேர்தலின் போது அதிமுக விட்டு பாஜக அதிமுக கூட்டணி முறிவு ஏற்பட்ட பிற்பாடு அதிமுகவை கடுமையாக தாக்கினார் அண்ணாமலை அவர்கள். ஸோ அந்த லெவல்ல கிரவுண்ட் லெவல்ல அவங்க தொண்டர்கள் மத்தியில அதிமுகவும் பாஜகவும் எதிரெதிராக பார்க்கப்பட்ட 2 திராவிட கட்சிகளும் ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அப்படி இருந்த மனநிலையில இப்ப நீங்க வந்து திருப்பி அந்த கூட்டணியை வந்து இந்த ஜெல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு கால அவகாசம் தேவை அங்க. அதனால்தான் வந்து மாநில தலைமையையும் மாற்றினார் அமித்ஷா அவர்கள். அண்ணாமலை இருந்தால் இந்த ஜெல் ஆகாது அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தினால் அண்ணாமலையும் எடுத்துட்டு நயினார் நாகேந்திர கூட்டிட்டு வந்தது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் பல முறை தலைவராக வேண்டும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறை தலைவருக்கு ஒரு ஆப்ஷன் வரும், மீதி யாருமே எல்லாம் கையை தூக்கிட்டாங்க, யாருமே கிட்டக்க வரல. நீங்க தானப்பா கேட்டீங்கன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரனை தள்ளி விட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து தலைவர் ஆனதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவருக்கு பல 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் அதிமுகவோட பலரையும் வந்து ஃபர்ஸ்ட் நேம் பேசிஸ்லேயே தெரியும். அவர் அத்தனை காலம் இருந்ததுல ஃபர்ஸ்ட் நேம் பேசிஸ்ல நயினார் நாகேந்திரன் மிகப்பெரிய அளவில் தெரிஞ்சதுனால அவர் இந்த கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்களை இணைப்பதில் சக்சஸ் பண்ணாரா சார்? நல்ல பெரிய அளவில் சக்சஸ் ஆயிருக்கு. நீங்க கிரவுண்ட் லெவல்ல பார்த்தோன்னா இன்றைக்கு அதிமுகனுடைய கிளை செயலாளர்கள் அளவில் பாஜக கிளை செயலாளர்கள் அளவில் ஒரு பரஸ்பரமான ஒரு நம்பிக்கை இருக்கு. முன்னாடி நம்பிக்கை இன்மை இருந்தது, இப்ப அந்த நம்பிக்கை என்பது வளர்ந்துருக்கு. அதுக்கு ஒரு வருஷ காலம் அவகாசம் தேவைப்பட்டது. இன்னும் சொல்ல போனா அமமுக டிசம்பர் 2025 என்ன சொன்னாங்க, நாங்க என்டிஏ விட்டு விலகுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்டிருப்பாங்க டிஎம்கே தரப்புல. முதல்ல பார்த்தோன்னா திமுகனுடைய கூட்டணியில விரிசல்கள்லாம் வருவதற்கு முன்னாடி விஜய் வந்ததுனால ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும், அதாவது விஜய் வந்ததுனால ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு தான் பிளவுபடும் என்று திமுக நினைச்சிட்டு இருந்தது. கடைசியில விஜய் வந்து அதுவும் கடலோர மாவட்டங்கள்ல சென்னை போன்ற இடம், கன்னியாகுமரி போன்ற இடத்துல, விக்கிரவாண்டி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து திமுக சார்பு ஓட்டுகளை வெளியில் எடுத்தார். அதாவது அந்த விக்கிரவாண்டி கடலூர் சொந்த காசை சூனி வச்சுட்டாங்க. அதுல வந்து விசிகானுடைய ஓட்டுகளையும், கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல காங்கிரஸினுடைய ஓட்டுகளையும், சென்னையில ஹார்ட் கோர் பேஸ்டியன் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்லணும், ஜெயலலிதாவும் எம்ஜிஆராலையுமே பிரீச் பண்ண முடியாத இடத்த விஜய் வந்து பிரீச் பண்ண ஆரம்பிச்சார். அதனால என்ன பண்ணாங்க, அப்போ எதிர் சைட்ல ஒரு கூட்டணி அமைந்திடக்கூடாது என்பதுல ஒரு கவனமா இருந்தாங்க. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இங்க வந்துடக்கூடாது, பெருமளவுல வந்துடக்கூடாதுன்றனால குழப்பம் இருந்த அவங்க ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருந்த குழப்பத்தை மீடியால பேசி 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 ஊதி பெருசாக்கினாங்க. கடைசியில் என்னாச்சு, கட்சி அன்புமணி ராமதாஸோட இருக்குன்ற போச்சு. அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார், என்டிஏ கூட்டணிக்குள் வந்தார். அமமுக வெளில போனதுனால அவங்க கொஞ்சம் இதுவா இருந்தாங்க. தென் மாவட்டங்கள் அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த ஊதி பெரிதாக்கினதுல வட மாவட்டங்கள்ல பாமகனுடைய செல்வாக்கு இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் அமமுக திடீர்னு வந்து நாங்களும் வந்து என்டிஏ உள்ள வரோம்னு சொன்ன உடனே தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஓபிஎஸ்ஸை பிரிச்சு ஓபிஎஸ்ஸை வந்து திமுகவில் இணைச்சிக்கிட்டாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎம்கே போட்ட தப்பு கணக்கில் இது ஒன்று நான் நினைக்கிறேன் பர்சனலா, இந்த பாமக பர்ஃபார்ம் பண்ணாதுன்னு நினைச்சாங்க. ஆமா, அந்த பாமக பர்ஃபார்ம் பண்ணாதுன்னு நினைத்ததுனால தான் அவங்க வந்து அந்த பிளவை இன்னும் ஊதி ஊதி பெருசாகி ஒரு பாமக அங்கேயும் இன்னொரு பாமக தன் பக்கத்துலையும் வரும்னு எதிர்பார்த்தாங்க.
கடைசியில் அந்த பாமகனோட அன்புமணி ராமதாஸ் பின்னாடி தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி செல்ல ஆரம்பித்தது. அதுக்கு ஒரு ரொம்ப சைக்கலாஜிக், இது வந்து என்னன்னா அரசியல் தெரியாதவங்களுக்கே புரியக்கூடிய விஷயம். திமுக போன்ற அரசியல் கட்சிக்கு எப்படி அந்த தப்பு கணக்கு போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு வயசாகி விட்டது. இவருக்கு இன்னும் எத்தனை காலம் அவருடைய அரசியல் இதுல ஆக்டிவா இருப்பாங்கன்னு தெரியும். இப்பயே அவரால் சுற்றுப்பயணம்லாம் செய்யறதுக்கு பெரிய தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது மயங்கி விழுந்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் ஆக்டிவ் அரசியல்ல அவர் வந்து இருக்க போறது வெகு சில காலங்களே. அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கோ இல்லை அந்த வன்னியர் சமூகத்திற்கோ அவர்களுடைய அலைன்மெண்ட் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்ட்டு. பட் இதுல என்னன்னா நேச்சுரல் நிறைய பேர் பேசும்போது சொல்றாங்க சார் அவர் தானே ஒரு அடையாளம் காமிச்சாரு. ஆமா, அதனாலதான் நாங்க அவர்களோட வேணாம்னா நாங்க எப்படி போவோம். இல்ல அதோட இல்லாம ராமதாஸ் மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு. ஏன்னா எங்களுடைய சமூகம் சீரழிந்த போது அவர் எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்த போது, அந்த வன்னியர் சங்கம் என்பது அப்படியே மாறிய பாட்டாளி மக்கள் கட்சியா வந்த போது எங்களுக்காக நல்ல விஷயங்கள் பல செய்தார்கள். அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு. ஈக்குவலி எனக்கு அன்புமணி ராமதாஸ் மேல எங்களுக்கு அவர் தான் எதிர்காலம்ட்டு வந்துட்டு. ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்துட்டாங்க. அப்பதான் என்ன நினைச்சாரு, சரி இந்த பிளவை பெருசு பண்ணி விட்டா வரலான்னு பார்த்தா இந்த பக்கம் வந்தாச்சு. அது ஒரு தப்பு கணக்காச்சு. ஸோ அமமுக மறுபடியும் வந்த உடனே இந்த தேவர் வாக்குகள்லாம் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணாங்க, ஓபிஎஸ்ஐ பிரிச்சு எடுத்துட்டு வரலான்னு எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் அனதர் பிக்கஸ்ட் ஃப்ளாப். பண்ணியிருக்க கூடாது. இன்ஃபேக்ட் ஓபிஎஸ்ஐ தனி கட்சி ஆரம்பித்து ஒரு கூட்டணிக்குள்ள எடுத்துன்னு வந்திருந்தா வேற, திமுகக்குள்ளேயே வந்தது அது பண்ணது திமுக செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு காலகட்டத்தில் சொல்லுவார், இதுல வந்து இந்த கூவம் நதி கரையில் எழுதும்போது அதுல அந்த ஜக்கு கேரக்டர்ல ஒரு அரசியல் அனுபவத்துல சொல்லுவாங்க, கருணாநிதி தான் செய்த ஒரு மிகப்பெரிய தவறை திருத்தி கொள்ள வேண்டும் என்றால் எந்த திருத்திருக்கணும் போது எம்ஜிஆர் கணக்கு கேட்டார் பார்த்தீங்களா. அப்போ வந்து கொடுக்க முடியாது போன்னு சொன்னதுனால்தான் இவர் கட்சியை பிளந்து வெளில எடுத்துன்னு போனார். எம்ஜிஆர் அப்போ பீக் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருந்த காலகட்டம். அவர் பாட்டில் வந்து கிளை ஒன்றியம் கிளை அதுக்கும் கீழே லோவஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பொருளாளர்கள் எல்லாரையும் எம்ஜிஆர் கிட்ட போய் கணக்காட்டியான்னு சொல்லிட்டு ராமாபுரம் தோட்டத்துல போயிட்டு ஒரு 100 பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னா கணக்கு எடுத்துட்டு போயிட்டு எம்ஜிஆர் வந்து அது அப்படியே டைல்யூட் ஆயிருக்கும். கருணாநிதி பண்ண மிகப்பெரிய தவறு, அதை வந்து அவர் கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் உள்ள எடுத்துன்னு வந்து அது மிகப்பெரிய தவறு. என்னாச்சு, அவர் கூட இருந்த வைத்தியலிங்கம் போன்றவர்களோ இல்ல மனோஜ் பாண்டியன் போன்றவர்களோ ஓபிஎஸ் இங்க வந்த பிற்பாடு அவருக்கு பின்னாடி இருந்த தொண்டர்கள் அவர்களெல்லாம் இரட்டை இலைக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய தொண்டர்கள். இரட்டை இலைக்குள்ள கவுண்டர் சாதியை சார்ந்த எடப்பாடி பழனிசாமியா அல்லது என்னுடைய இனத்தை சார்ந்த பன்னீர்செல்வமான்னு பார்க்கும்போது நாங்கள் பன்னீர்செல்வம் பின்னாடி நிக்கிறோம். பன்னீர்செல்வம் டிஃபீட்டட் நினைக்கிறீங்களா? எது எலெக்ஷன்ல டிஃபீட் ஆரோ இல்லையோ, அவர் அந்த இது முக்கலத்தோர் வாக்குகளை பிளவுபடத்துல அவர் வந்து சக்சீட் ஆக மாட்டார். அவருடைய சொந்த தொகுதியில வெற்றி பெறுவதே கஷ்டப்பட்டு தான் வெற்றி பெற வேண்டும். அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கார் அவர். ஸோ இதுதான் ஒரு யதார்த்தமான சூழ்நிலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதுவும் எடுபடலன்னா சசிகலாவையும் சரி 2 விஷயத்தையும் சேர்த்து ஒரு முயற்சி செய்வோம்ட்டு, அதுவும் பெருமளவில் எடுபடவே இல்லை. எக்ஸப்ட் சாத்தூர் எந்த இடத்துலயும் அது ஒர்க் அவுட் ஆகல. சாத்தூர் அதுவும் பிகாஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்னால எசக்கி அவர்னால தானே தவிர மற்றபடி இந்த கட்சியினாலன்ற ஒரு நிலைமை இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது கூட்டணி கூட்டணி பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த கூட்டணியை நல்லா கொஞ்சம் கொஞ்சமா மோல்டு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கார். அமித்ஷா அதில் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த கூட்டணி மெருகத்து இதுல ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, எடப்பாடிக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்களோ, நாங்க எதுவும் வரமாட்டோம், உன் எலெக்ஷன் நீ பண்ணு, நாங்க எல்லாம் கண்டிப்பா. இதுல என்னன்னா இந்த நான் வந்து ஞாபகம் இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைந்த பிற்பாடு ஒரு நம்பர் 150க்கு மேல போயிடும். இல்ல பாஜகவுக்கு 25 முதல் 30 தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் சொன்னேன். எம்பில 10 அதே இதுல சொன்னீங்க, எம்பில 10 கொடுப்பாங்க, இதுல 25ல 30 தான் வரும். ஏன்னா 25ல 30 என்பது தான் அப்பொழுதே 2024 ஏப்ரல்லையே கூட்டணி என்று முடிவாகும் பொழுது எத்தனை சீட்டு எந்தெந்த ப்ராபபிள் சீட்டுன்றதெல்லாம் முடிவாயாச்சு. ஸோ இன்னைக்கு பேசுனதெல்லாம் எப்பயோ முடிவானதுதான், எப்பயோ முடிவு பண்ணதுதான். அப்ப ஏன் சார் புதுக்கோட்டை அந்த மாதிரிலாம் டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கியிருக்காங்க சீட்டு? ஒரு கூட்டணின்னு வரும்போது பாஜக வந்து எல்லாமே 27 தொகுதியும் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி கேட்க முடியாது. ஓகே, ஒரு 50% ஸ்ட்ரைக் ரேட் தான் கேட்க முடியும். ஒரு 40 to டிபெண்டிங் ஆன் ஹூ இஸ் டாமினன்ட், யாருனோட எலெக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேட்க முடியும். சார் சென்னையில் வந்து
வேளச்சேரி கொடுத்துருக்கலாம், டி நகர் கொடுத்துருக்கலாம், மயிலாப்பூர் 3-4 தொகுதி கேட்டுருக்கலாம். இதெல்லாம் பெரிய மித்து. மயிலாப்பூரில் என்னை பொறுத்த வரைக்கும் அன்லஸ் இட் இஸ் அ பிக் வேவ் எலெக்ஷன் தமிழிசை சவுந்தரராஜன் தோற்று விடுவார்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. வேளச்சேரியிலையும் டி நகர்லையும் கூட இஃப் பிஜேபி நின்றுருந்தாங்கன்னா தோற்றுருப்பாங்க. ஓகே, ரெட்டையில வரதுனாலதான் வருது. ஆமா, அது ஒரு பெரிய ஃபைட் ஆகுது. டி நகர்ல அதுவும் எஸ்பெஷலி வந்து இவர் நிக்கிறதுனால, சத்யா நிக்கிறதுனால அது பெரிய ஃபைட் ஆகுது, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஈக்குவேஷனை சொல்லிட்டார். மாவட்ட செயலாளர்கள் மினிஸ்டராக இருந்தவர்கள், அந்த அவர் காலகட்டத்தில் மினிஸ்டராக இருந்தவர், இவர்களுடைய சீட்டெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கிளியரா அது ஒரு ஃபார்முலா ஒன்று ஏப்ரல் 10 டிசைட் பண்ணாங்க. அப்பயே டிசைட் பண்ணப்பட்ட ஃபார்முலா. அதனால தான் நான் சொன்னேன் 25 முதல் 30 தொகுதிகள் வரைக்கும் வரும். 35 கிட்ட போச்சுன்னா அமமுக போன்றவர்களையும் சேர்த்துக்கிட்டு 30க்கு மேல போச்சுன்னா எவ்வளவு போனாலும் அமமுகவையோ இல்ல வாசன் போன்றவர்களோ இவரோட ஒதுக்கீடு மாதிரி வரும். அந்த மாதிரி தான் நான் சொன்ன இடம் வந்து புரியுறது, தொகுதி சார், தொகுதி உள் ஒதுக்கீடா வரும்னு சொன்னேன். அமமுகவுக்கு தனியா கொடுத்ததுனால அந்த நம்பர் இங்க வரல. ஆனா வாசன் அவர்கள் கொடுத்த 5 வந்து பாஜக கணக்குல தான் வருது. இன்ஃபேக்ட் தாமரை சின்னத்துல தான் வருது. அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 32 சீட்டு கிட்ட போறது, ரைட்? ஸோ இந்த கூட்டணி பலத்தை உருவாக்கினதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியை தனக்கு அவசியம் என்று நினைத்ததனால். பாஜகவுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக நின்றிருந்தா ஓட்ட பழந்து திருப்பி திமுக ஆட்சி வரத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ மத்திய பாஜகவும் மிகப்பெரிய அளவில் சிந்திச்சது என்னன்னா, இந்த முறை திமுக ஆட்சி போக வேண்டும் என்பதில் ஒரு முக்கிய இதோட இருந்தாங்க, ஒரு குறிக்கோளோட. ஏன்னா நான் சொன்ன அந்த நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ. ரெண்டாவது, ஒரு விதத்தில் கொஞ்சம் மத்திய பாஜக தமிழக பாஜக மேலே ஒரு சலிப்பே வந்துட்டு நான் சொல்லுவேன். சலிப்பு வந்துடுச்சு. ஏன்னா எப்படி காங்கிரஸை நம்ம வந்து உட்கட்சி பூசல்கள்னு சொல்லுவோமோ, பாஜக அந்த அளவுக்கு ஒரு உட்கட்சி பூசல்கள், ரைட்? இவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது, அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாது. இந்த தேர்தலில் நம்ம சீட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே வந்து டிலே ஆனதுனுடைய காரணமே உட்கட்சி சண்டைகள் தான். கேடி ராகவன் எனக்கு ஒரு சீட்டு வேணும், செங்கல்பட்டு கேட்டு வாங்கியிருக்கணும், இல்லைனா மயிலாப்பூர் எனக்கு கொடுங்க, அங்கே வந்து நார்த்தில் வந்து கோயம்புத்தூர் நார்த்தை வந்து அண்ணாமலைக்கு ஒதுக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தா தலைவர்கள் தங்களுக்கு வேணுங்கிற சீட்டை கேட்டு வாங்கி நெகோஷியேட் பண்ணி அதிமுகவோட நெகோஷியேட் பண்ணி தான் வாங்கிட்டாங்க. ஒரு 5-6 சீட் அந்த மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். ஓல்டு கார்ட்ஸ் 5-6 ஓல்டு கார்ட்ஸ் தவிர மீதி எல்லாம் புதுசாக இருக்கு அப்படின்ட்டு. வாசுதேவநல்லூர் முன்னாடியே டிசைட் பண்ணப்பட்டது தான். மதுரை முன்னாடியே டிசைட் பண்ணப்பட்டது தான். சாத்தூர் 2 வருஷத்துக்கு முன்னாடி உறுதி செய்யப்பட்டது தான். அவர் கூட்டணி இருக்கோ இல்லையோ திருநெல்வேலியை விட்டுட்டு சாத்தூர் வரதா அவர் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டார். அங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 சீட்டு இதில், அதுவும் எல்லாம் வின்னபிள் சீட்டு. வரும் மோரார்லஸ். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் வாக்கு பிரிப்பதனால் 5மே வின் பண்ணக்கூடிய சீட்டா இருக்கும். நாகர்கோயில், பத்மநாபபுரம், கொளச்சல், இது விளவங்கோடு, கிள்ளியூர். ஓகே, கிள்ளியூர் ஒண்டி தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். மீதி 4 வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். ஸோ இப்படியாக தொகுதி பங்கீடெல்லாம் ஏற்கனவே வந்து ஒரு ஹை லெவல்ல பேசி வச்சுட்டாங்க. இந்த ஃபைனர் டீடைல்ஸ் அதெல்லாம் தான் வந்து கடந்த ஒரு 3 மாத காலகட்டத்தில் நடந்தது. ஓகே, ஆஸ் அண்ட் வென் பார்ட்டி உள்ள வர சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டி இருக்கும். நாங்குநேரி வந்து பாஜக கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் நீங்க நில்லுங்க, நான் உங்களுக்கு வின் பண்ண வைக்கிறேன்னு சொன்னாங்க. இவங்க எனக்கு சென்னைக்குள்ளேயே தான் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்துட்டு இருந்திருக்காங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரியான ஒரு கூட்டணி பேச்சு என்பது ஒரு வருஷ காலத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. அதனுடைய ஆப்போசிட் எஃபெக்டை பாருங்க. இது பண்ணதுனால விஜய் தனியாக நிற்க வேண்டிய கட்டாயம். நடுவில் நிறைய பேர் கட்சியில் பண்ண விஜய் வந்து என்டிஏக்குள்ள வராரு, அப்படி வராங்க, இப்படி வராங்க. ஆனா விஜய் அதிமுக கூட்டணிக்குள்ள வரவிடாம பண்ணியாச்சு. அது பிஜேபி பண்ணுச்சோ சார்? பிஜேபி தான் பண்ணதுதான் அது. ஏன்னா விஜய் தனியாக நிற்பது தான் அதிமுக கூட்டணிக்கு நல்லது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 8-9 மாதங்களுக்கு முன்னாடி ஜனம் டிவியில வந்து பேசும்போது சொன்னேன், விஜய் உள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு அதிமுகவும் தயாராக இல்லை, அதிமுக தயாராக இருந்தால் கூட பாஜக தயாராக இல்லைன்ட்டு. ஏன்னா விஜய் வெளியில இருந்தாதான் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வராமல் இருக்கிறது தான் நல்லது. நான் ஜனம் டிவியில் பேசும்போது கூட ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஏன்னா அவர் ப்ரோ-டிஎம்கே ஓட்டு தான் எடுக்கிறார். அப்படி இருக்கும்போது இட்ஸ் அ டபுள் பெனிஃபிட் ஃபார் ஏடிஎம்கே கூட்டணி.
பட் இதுல ஏடிஎம்கே ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தா சார் விஜய் உள்ள கூட்டம். இன்ஃபேக்ட் ஏடிஎம்கேல யாருமே டெஸ்பரேட் ஆகல. இன்ஃபேக்ட் வேலுமணி போன்றவர்கள்லாம் அவங்கள எதுக்கு அவர் நம்ம சுமக்கணுன்ற அளவுல தான் முடிவில் இருந்தாங்க. ஸோ அது இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுனால என்னாச்சு, விஜய் உள்ள வர முடியாம தனியாக நிற்க வேண்டியது நிர்பந்தம். திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி 2024 ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி இந்த 3 மாநில தேர்தல்கள் இதில் எல்லாம் தோத்த பிற்பாடு மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, பீகார் இங்கெல்லாம் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்த பிற்பாடு திமுக அவங்கள பெருமளவில் மதிக்க மாட்டாங்கன்ற நிலைமையில தான் அவங்களுக்கு புரிந்து இருந்தது. ஓகே, அப்போ காங்கிரஸ் நீங்கள் ஏடிஎம்கே கூட பிஜேபி அலையன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா காங்கிரஸ்க்கு இன்னொரு ஆப்ஷனும் கையில் இருந்திருக்கும். அந்த ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ ஒரே ஒரு வழி என்னன்னா, டைவர்ட் பண்ணி காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி செய்வதற்கு தான், ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வியூகத்தை அமைச்சு வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் வெளியில போயிருந்தா விசிகாவும் வெளில போயிருக்கும். பட் எவென்ச்சுவலி என்ன நடந்தது, காங்கிரஸ் வெளியில போக முயற்சி செய்தது. அதை கவுண்டர் பண்றதுக்காக பண்ண ஒரு ரியாக்ஷன் பை டிஎம்கே உள்ள தேமுதிக உள்ள கூட்டு வந்தாங்க. தேமுதிக உள்ள கூட்டணி வந்ததுனால என்னாச்சு, இன்னும் பெருமளவுல கூட்டணிக்குள்ள பிளவுதான் ஏற்பட்டது. ஏற்பட்டுச்சு. சீட் எல்லாரும் கம்மியாச்சு. சிபிஐஎம் தவிர மத்த யாருமே நல்ல சீட் வாங்க முடியாது. அதான் சிபிஐஎம் பிகாஸ் அவங்களுடைய வேணுங்கிற தொகுதியை கேட்டு வாங்கிட்டாங்க. 5 தான் வேணும், இந்த 5 தான் வேணும், அவ்வளவுதான். 5 கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா இந்த 5 தான் வேணும் கேட்டு வாங்கிட்டாங்க. பட் ஆனா அது பிரில்லியன்ட் மூவ் சார். அது 5மே ஜெயிச்சிருவாங்க. 5மே ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள், ரைட்? ஸோ இதுல என்னன்னா, மற்ற எல்லா கூட்டணி இதுல தேமுதிக கொடுக்கப்பட்ட ஒரு 10 தொகுதியில இது பல்லாவரமா அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சீட்டு. ஆனா அது கூட கொஞ்சம் தான். விருதுநகர் ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்ஃபேக்ட் இதுல விருதாச்சலத்துல தோத்துருவாங்க. பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் விஜயகாந்த் ரொம்ப ஈஸியா தனியா இருந்து ஜெயிச்சதாச்சு. கரெக்டுங்க. பட் விஜயகாந்த் அஸ் ஸ்டேச்சர் பிரேமலதா கிடையாது, ரைட்? அண்ட் விஜயகாந்த் மேல மதிப்பு வைத்தவர்கள் திமுகவுடன் கூட்டணி வச்சதுனால பிரேமலதாக்கு அங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா பிரேமலதா பார்ட்டி ஜாயிண்ட், கீழே இருக்க விஜயகாந்த் அபிமானிகள்லாம் அதிமுக தான் போடுவாங்க. அதிமுக போடுவாங்க. இல்ல ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வேண்டாம்னா விஜயகாந்த் போட்டு போவாங்க. அப்படிதான் இருக்கும். அந்த கன்சாலிடேஷன் நடக்காது. ஸோ எதிர்கூட்டணியில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைச்சது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுனால, அந்த ஒரு இணக்கமான சூழ்நிலையில வந்ததுனால எதிரணியில் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிச்சு. காங்கிரஸ் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதுக்கு விசிகா தூபம் போட்டது. விசிகா கடைசி நிமிஷம் வரைக்கும் அது 8 சீட்டுக்கு ஒத்துக்கொண்டது. இல்லைன்னா 6 தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது 8 சீட்டுக்காக மாற்றினது. அதுலேயும் 8 சீட்டில் பார்த்தா காட்டுமன்னார் கோயில் தவிர வேறு எதுலையும் இது கிடையாது, ஸ்கோப் இல்லை இப்போது. அதுலேயும் பார்த்தா 3 சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு சீட் இல்லைட்டாங்க. அதுவும் ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்களுக்கு சீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவர்கள் எல்லாமே திமுகவினுடைய அனுதாபிகளாக தான் விசிகாவில் இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கொடுத்தானா நாளமத்தானா ஆட்சி அமைப்பதற்கு விசிகானுடைய ஆதரவு தேவை என்ற நிலைமை வரும்போது இவங்க பிரிச்சுக்கிட்டு அங்கே போய் திமுகவோட போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க இவங்கெல்லாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்மையில தான் காட்டுமன்னார் கோயிலில் இவர் நிற்கிறதா இருந்தது திருமாவளவன். ஏன்னா தமிழக அரசியலில் தன்னுடைய பங்கு தேவை என்று சொல்லி வந்துட்டு இருந்தார். அதை கூட ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, அதை ஆஃப் பண்ணதோட முக்கியமான காரணம் என்ன, காட்டுமன்னார் கோயிலில் நின்றான்னா அவங்க மற்ற கடலூர் மற்றும் அந்த விழுப்புரம் மாவட்டங்களில் தலித் வாக்குகளுக்கு எதிர் வாக்குகள், வன்னியர் வாக்குகள்லாம் ஈஸியாக ஆரம்பிச்சிடும். அதனால நிற்க வேண்டான்ட்டு தயவுசெய்து நிற்காத பாட்டுருப்பாங்க. ஆமாம், கடைசியில் என்ன ஆச்சு உங்களுக்கு, அதுலேருந்து விசிகாக்கு யாருக்கும் சீட்டு கொடுக்கல, காங்கிரஸை குடும்பத்தை சார்ந்தவர்கள் சீட்டு கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இதெல்லாம் பயங்கர குழப்பத்தில் எதிர்கூட்டணி வந்தது. இந்த குழப்பத்து இந்த பக்கத்தில் ஒரு பெரிய அடுதடியே இல்லை. பாஜக ஒரு பெரிய டவுட்டு, அந்த காங்கிரஸ் வேட்பாளர் கையில நிக்க போறாரா இல்ல பானையில நிக்க போறாரா? பானையில தான் நிக்கிறாரு. பானையில தான் நிக்கிறாரு. இதெல்லாம் முடிச்சிட்டாங்களே, ஃபைலிங்லாம் முடிஞ்சுது. ஸோ இதுல என்னன்னா, இந்த பக்கம் கூட்டணியில சலசலப்புகள் பெருசா எடுபடல. கொஞ்சம் பாஜக ஆதரவாளர்கள் கொஞ்சம் சலசலப்பு இது பண்ணாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் போன்றாலும் 27 சீட்டு தானா அப்படின்னாங்க. அதுலேயும் பார்த்தோன்னா என்ன எல்லாமே தோக்கிற சீட்டாக கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு பாஜக அவர் 5 வெற்றி பெற்றால் நயனா நாகேந்திரனுடைய இது அவர் தனது வெற்றி என்று சொல்லிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் பாஜக 4 முறை தான் 4 எம்எல்ஏ தான் 2 முறை வெற்றி பெற்றிருக்கு. ஓகே, 5 என்பது ஹையஸ்ட் கேலி இன்டு த அசம்பிளி. ஸோ அதுவே ஒரு வெற்றின்னு சொல்லிப்பாங்க. இவங்க சொல்ல வெற்றி இல்லையான்னு விட்டுருங்க, இவர்கள் சொல்லிப்பாங்க நாங்கள் 5 மார்க்கெட் பண்ணிப்பாங்க. இரட்டை இலக்கத்துக்கு போச்சுன்னா
தட்ஸ் அ பிக் ஒன். ஓகே, அது நிஜமாவே ஒரு பெரிய வளர்ச்சி. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு 8 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வேவ் எலெக்ஷனாக மாறினால், நம்ம பிற்பாடு இதை பத்தி இதெல்லாம் வேவ் எலெக்ஷனாக மாறினால் 12 முதல் 15 போவதற்கு வாய்ப்பு உண்டு. வேவ் எலெக்ஷனாக இல்லாமல் ஆங்கர் எலெக்ஷனாக இருக்கிற வரைக்கும் 8 வரைக்கும் வாய்ப்பு உண்டு. சார் வி ஆர் ஆன் 15. இந்த இன்டர்வியூ வந்து 15 ரெக்கார்ட் பண்றோம். இன்னைக்கு வரலையுமே எல்லாரும் என்ன சொல்றது, க்ளோஸ் ஃபைட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேவ் எலெக்ஷன் சொல்லவே இல்லையே. நீங்க வேவ் எலெக்ஷனாக மாறினாலும் இந்த 7 நாள்ல மாறுன்றீங்களா? சார், வேவ் எலெக்ஷனா மாறுறதுன்றது எய்தர் ஆரம்பத்திலேருந்தே இருக்கும், இல்லைன்னா கடைசி 2 நாள்ல மாறும். தட் இஸ் ஹவ் எப்போதுமே தேர்தலில் பார்த்தீங்கன்னா வேவ் எலெக்ஷனாக இப்போ வந்து என்னன்னா, இப்போ பீகார் எடுத்துப்போம். பீகார்ல எல்லாம் நான் சொன்னாங்க 50-50 சான்ஸ்னாங்க. லாஸ்ட் 2 டேஸ்ல தான் எவ்ரிபடி ஸ்டார்டட் ரியலைசிங் பிஜேபி இஸ் கோயிங் டு கிராஸ் 160+. ராம்பேஜ் பெருமளவில், தேங்க்ஸ் டு ராகுல் காந்தி பெருமளவில் சொல்லலாம். என்ன, குஜராத் எலெக்ஷன் எடுத்துப்போம். குஜராத் எலெக்ஷன் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னாங்க. நாங்கெல்லாம் கணக்கு கொடுத்த போது 135 கிட்டன்னு சொன்ன போது அமித்ஷா அவர்கள் 165ன்னாரு. எங்கேயா இருக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம்? அவர் சொன்னது கணக்கு கரெக்டாக தான் இருந்தது. பிகாஸ் ஹி வாஸ் ஏபிள் டு ஜட்ஜ் இட். ஓகே, ஸோ வேவ் எலெக்ஷன் என்பது எய்தர் இப்போ 2011 பார்த்தா இட் வாஸ் அ வேவ் எலெக்ஷன், அதாவது நெகட்டிவ் வேவ் எலெக்ஷன் அகெயின்ஸ்ட் டிஎம்கே. 2006 பார்த்தோன்னா இட் வாஸ் அ வேவ் எலெக்ஷன், நெகட்டிவ் வேவ் எலெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஜெயலலிதா. ஓகே, அப்போ தான் தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் உள்ளே வந்து அதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வேவ் எலெக்ஷன் முன்னாடியே தெரிய வந்துடும். அதாவது எலெக்ஷனுக்குலாம் 6 மாதம் 8 மாதம் முன்னாடியே இது வந்து பெருமளவில் தோற்க போகிறாங்க அப்படின்ட்டு தெரிய வரும். ஆனால் அதர் சைடு இந்த நியர் 2 டேஸ் முன்னாடி தான் இந்த வேவ் எலெக்ஷன் மாறும். ஏன்னா இதை ஒரு ஆங்கர் எலெக்ஷனாக, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி எலெக்ஷனை ஒரு ஆங்கர் எலெக்ஷனாக மாற்ற தவறியது வந்து போத் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேனுடைய தவறு என்று சொல்லுவேன். ஆனா அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ரெப்ளிகா ஆஃப் 2006 சொல்லலாமா? 2001 சொல்லலாமா? 2001 வராது, 2016 ஆக வரும் என்று பார்க்குறேன் நான். ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரபிளா இருக்குன்றீங்களா? இல்லை சாரி, 2011 எலெக்ஷனாக இது வரும். இல்லை சார், 2011 எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் ஜெயலலிதா தான் சிஎம் ஆக போறாங்க. கரெக்ட், பட் 2011 ரிசல்ட் கிட்டத்தட்ட வரும்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகே, ஏன்னா ரிசல்ட் ஓகே, ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2011 ரிசல்ட் வரும்ன்ற அந்த வேவ் எலெக்ஷன் ரிசல்ட் வரும். ஆனால் ஆரம்ப காலத்திலே வேவாக இல்லை. 2011க்கும் இப்போதைக்கு வித்தியாசம் என்னன்னா, 2006 முதல் 11 நடந்த ஆட்சியினுடைய அவலங்கள், முக்கியமாக கரண்ட் இல்லாது, நில அபகரிப்பு, அதுக்கப்புறம் வந்து மத்தியில் வந்து அப்போ தான் வந்து இந்த 2G பற்றின பிரச்சனைகள் இதெல்லாம் வர ஆரம்பித்த காலகட்டத்தில் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேவ் எலெக்ஷனுடைய ஒரு சார்ந்து வந்தது. ஓகே, திமுக எதிர்கட்சியாக கூட இருக்காதுன்று யாரும் நம்பல அப்போ. ஆனால் ரிசல்ட் திமுக எதிர்கட்சி கூட இல்லாத அளவுக்கு வந்தது. இப்போதைய நிலைமை இப்படி பார்த்தா தஞ்சாவூர் மாவட்டத்தின் டெல்டா மாவட்டத்தினுடைய ஃபார்மர் டிஸ்ட்ரெஸ், டெல்டா இஸ் அ திமுக கோட்டை. அது ஜேவிசி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரோ, திமுக ஆதரவாளர் வந்து திமுக கோட்டை தாங்க, அதுலேயே இங்கே ஓட்ட விழப்போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட அதான் நடக்குது. ஓகே, ஏன்னா அந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர் டிஸ்ட்ரெஸ் என்பது அதுதான் ஆங்கர் எலெக்ஷன். அந்த ஆங்கர் கண்டினியூ ஆச்சுன்னா அதுதான் ஆங்கர் எலெக்ஷனாகவே இருக்கும். சார், டிஆர்பி ராஜா வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நியூஸ் வருது சார். டெல்டா பாசிபிலிட்டி இருக்கு, அதான் சொல்றேன். ஏன்னா மன்னார்குடிலாம் வந்து திமுக வந்து கோட்டை. அங்க ஸ்டாலின் அவர்கள் போகும்போது கருப்பு கொடி காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து திமுகனுடைய வாழ்க்கையில கருணாநிதி அவர்கள் இருந்த போது கூட எதிர்கொள்ளாத விஷயம். 2011 இந்த நில அபகரிப்பு மற்றும் கரண்ட் கட் ஆனதெல்லாம் கூட யாரும் கருப்பு கொடி காட்டிலாம் கூட தேர்தல் பிரச்சாரத்தின் போது வரல. இப்போ இது ஃபேஸ் பண்றாங்க. சார், இப்போ ஒரு ஸ்ட்ராங்கர் ஃபார்மர் எஜுகேஷன் இருக்குன்னு சொன்னீங்க. இது எல்லாமே நிறைய விஷயம் சொல்றீங்க நீங்க, நிறைய ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு, வேவ் அதெல்லாம் சொல்றீங்க. பட் ஏன் அதை ஃபீல் பண்ண முடியல? ஃபீல் பண்ண முடியாம இல்லை. இப்போ சொல்றேன், சில கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. நீ கிரவுண்ட் லெவலில் போனால் ஃபீலிங் இருக்கு. யூ ஆர் ஏபிள் டு, யாரெல்லாம் கிரவுண்ட் லெவலில் போயிருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டு பாரு. இதில் வந்து ஒரு பெருமளவில் அதிருப்தி என்பது இருக்கு. ஓகே சார், இதில் ஐம் பிரிங்கிங் நம்பர்ஸ் இன்சைட். எனக்கு தெரிஞ்சு 4 கருத்து கணிப்பு தான் அதிமுக ஃபேவராக இருக்கு. நான் ஜென்ரலாக வந்து நேமே கூட இருக்கலாம், எல்லாரும் நம்ம நண்பர்கள் தான். எஸ்ஜே இதையெல்லாம் வந்து டிவிகேக்கு 2வது இடம் 3வது இடம்லாம் கொடுத்து நிறைய டிவிகே பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது, அதிமுக 3வது இடம்னு சொல்கிறாங்க.
ஐ திங்க் நம்ம ஜேவிசி சார் ஆகட்டும், ஸ்பிக் மீடியா ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நியூஸ் 18 ஆகட்டும், CNN ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் நோவில் என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரியும், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். எடுத்த சர்வேவே போடலை, வேற ஏதோ சர்வே வந்திருக்கு. பட் அதுலேயும் வந்து திமுக வேவா, அவங்க போட்ட சர்வே திமுகவுக்கு வேவா இருக்கு. இப்போ இவங்களும் கிரவுண்டில் போயிருக்காங்க, இவங்களும் கிரவுண்டில் போயிருக்காங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, டிவிகே பர்ஃபார்மன்ஸை யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாத இடத்துல இருக்காங்களோ. சார், டிவிகே பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கிளியராகவே ஜட்ஜ் பண்ணுறேன். நான் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபீலிங்கை நான் மாற்றிக்க கூட இல்லை. அவர்கள் கடலோர மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுவும் பாக்கெட்ஸ், சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், கடலூர், அந்த விழுப்புரம், விக்கிரவாண்டி அந்த இடங்கள்ல, கன்னியாகுமரி மாவட்டம், இந்த 3 இடங்கள்ல தான் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அளவில் இருக்கும். மற்ற இடங்கள்லாம் ரொம்ப பிசுத்து போய் இருக்கும். ஓகே, இப்போ அவர் திருச்சியில் நிற்கிறதுனால அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு பெப் இருக்கும். மற்றபடி திருச்சி எல்லாம் பெருமளவில் கிடையாது. இது என்னன்னா, அவருக்கு உழைத்தவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள், உழைத்தவர்கள், அவருக்காக உழைத்தவர்கள். கடந்த 1.5 ஆண்டுகளாக அவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜபம் முடிச்சுட்டு கன்வர்ஷன் போகிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி போகக்கூடியவர்கள், ஊர் ஊராக பிரச்சார அந்த இது கிறிஸ்தவ மதத்தை போதகர்கள் போகிறாங்க இல்லையா, அவங்க டிவிகேக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்களுடைய ரீச் யார்கிட்ட மிகப்பெரிய அளவில் இருக்குன்னா தலித் மக்கள்கிட்ட நிறையா இருக்குது. மீனவ சமுதாயம் இருக்கக்கூடிய இடங்கள் அவங்களுடைய ரீச் ஜாஸ்தி இருக்குது. அதனால தான் சொன்னால் கடலோர மாவட்டங்களில் அவங்களுடைய பெரிய அளவில் ஒரு அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு அவரை நான் 10% மேலே வாங்குவார்னு சொல்ல முடியாது. என்னுடைய கணக்கு 6 முதல் 8. கொஞ்சம் அந்த ஒரு இது 2 தொகுதியில் அவர் நிற்கிறது, 2 தொகுதியில் நிற்கிறது, ப்ளஸ் அட போட ஏடிஎம்கேக்கும் போட மாட்டேன், டிஎம்கே தேவையில்லை, ஏடிஎம்கே பிஜேபி இருக்கிறதுனால போட மாட்டேன்னு இருக்கக்கூடியவர்கள் சீமானுக்கு போகாமல் இவருக்கு போட்டாங்கன்னா 10% தாண்டும். சீமான் ஓவரா இந்த வாட்டி? சீமான்லாம் ஒன்று, சீமான் ஓவர் அவ்வளோதான். அவரு அதே 5-6, அவரு ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி ஒரு 5-6% இருப்பார். இப்போ காரைக்குடி என்ன சார் ஆகும்? காரைக்குடி எனக்கு தெரிஞ்சு வின்லாம் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனால் அவர் தொடர்ந்து போட்டியிடுவதனால் அவருக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லாமல், ஐ டோன்ட் திங்க் சீமான் வில் வின். நாம் தமிழர் கட்சி 234 தோற்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு சீட்டு கூட வராது. விஜய் அவர்களுக்கே நான் 0 to 2 சீட்ஸ் தான் சொல்கிறேன். ஓகே, ஒன்று வந்து திருப்பி அந்த காரைக்குடியில் அந்த டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் பிரபு, டாக்டர் பிரபு, எக்ஸ் காங்கிரஸ். அது ஒரு பெரிய, அவருக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு, தனிப்பட்ட அளவில் செல்வாக்கு. இங்கே பெரம்பூர், திருச்சியில் கூட தோற்றுருவார் தான். இனிகோ இளையராஜுக்கிட்டேயோ இல்லைன்னா அதிமுக கிட்டேயோ தோப்பார் தவிர ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் கோயிங் டு வின். பெரம்பூரில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரம்பூரில் வந்து பார்த்தா திமுக வேட்பாளர் ஒன்றும் பெரிய அளவில் இது கிடையாது. அந்த பக்கத்தில் அதிமுகவில் கூட்டணி கொடுத்துட்டாங்க, பாமக கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து அது ஒரு வாய்ப்பு அவருக்கு, விஜய்க்கு வந்து அந்த கரிஸ்மேட்டிக் இதில் வந்தாலும் வந்துடுவாருன்னு தான் தோன்றது. அதுவே கூட டவுட்ஃபுல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஆங்கர் எலெக்ஷன் சொல்லிட்டு எப்போ வெளியே வர ஆரம்பிச்சது கவனிச்சு பார்த்துருக்கியா? ஐ திங்க் எடப்பாடி பிரச்சாரம் வந்து அடிக்கும் போது, தேர்தல் அறிவித்த அன்று வந்தது. அந்த 23ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப நினைச்சு பாரு எந்த அளவுக்கு மக்கள் சப்ரஸ் ஆயிருக்காங்கன்னா, திமுக ஆட்சியில் இருக்கும்போது நம்ம அவர்களை பற்றி எதிர்த்து பேசினால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என்று தேர்தல் அறிவித்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த 1 மணி நேரத்தில் அவர்கள் வாய்ஸ் எழுப்புறாங்கன்னா எந்த அளவுக்கு சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அங்கே தான் வந்து ஆன்டை இன்கும்பன்சி என்பது ஆங்கர் எலெக்ஷனாக மாறுது. இதில் எடப்பாடியினுடைய பங்கு ஒன்றும் இல்லை, நயினார் நாகேந்திரன் பங்கு ஒன்றும் இல்லை, யாருடைய பங்குமே ஒன்றும் இல்லை. மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு தயாரானாங்க. அந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை தாக்க ஆரம்பித்தார். பிரச்சாரத்தில் வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்றதை விட முக்கியமாக என்ன கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் சார். ஆனால் ஒன்று, ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னுவாங்கல்ல, இது ஹிட்டிங் பிலோ, வெறும் பெல்ட் வச்சு ஹிட்டிங் பிலோலாம் இல்லை, முழுசாக அடிக்கிறாரு. என்ன காரணம் அது? பிகாஸ் மக்கள் அதுதான் விரும்புகிறாங்க. வென் ஆங்கர் எலெக்ஷனை நீ வந்து சாதகமா பயன்படுத்திக்க வேணும் என்றால் எதிர்த்தரப்புல நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவன் இருக்கான்னு தெரிஞ்சாதான் இவங்க ஓட்டு போடுவான். இல்லைன்னா திருப்பி இது ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு திருப்பி அவன் என்னை தாக்குறவனே அவனுக்கே நான் வந்து பரிதாபப்பட்டு ஓட்டு போடுறேன்னு போயிடுவான். இந்த திருப்பி எதிர்த்தாக்குதல் செய்து ஜெயலலிதா அவர்கள் 24/7 7 days a week
இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. 24 மணி நேரமும் 7 நாட்களும் வாரத்துக்கு மாதம் முழுக்க வருடம் முழுக்க திமுகவை தாக்கி கொண்டே இருப்பார். அதனால அவங்க இருந்த வரைக்கும் என்ன ஆச்சு உனக்கு மக்கள் வந்து அதிமுக பக்கம் சார்புடைய மக்கள் அந்த பக்கம் சார்புடைய மக்களாவே இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தலையெடுத்து வந்த பிற்பாடு 2017 ஜெயலலிதா இறந்த பிற்பாடு எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கப்புறம் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தலைவனாக திமுகவை எதிர்க்கவே இல்லை. ஒரு காஸ்மெட்டிக்கா ஒரு எதிர்கட்சி என்று ஒரு சில போராட்டங்கள் பண்ணாங்க. யார் இந்த சார்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் நினைக்கிறேன். அங்கதான் வந்தது. ஆனா இந்த தேர்தல் பரப்புரையில தான் அவர் திமுகவை ஒரு பெருமளவில் எதிர்த்தாக்குது. ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே இவருக்கு. முன்ன ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. டிஎம்கே எடப்பாடி சொன்னா கண்டுக்காம இருப்பாங்க. இதுல வேற ஏதாவது 3ஆம் கட்ட தலைவரை விட்டு ரிப்ளை பண்ண சொல்லுவாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அண்ட் ஸ்டாலின் போன்றவர்களே ரிப்ளை பண்றாங்கன்னா அவர்களுக்கு அந்த ஹீட் புரியுது. ஓகே, அதனாலதான் இந்த ஆங்கர் எலெக்ஷன் கன்சாலிடேட் ஆகுதுன்னு சொல்றேன் நான். ஓகே, அது வரைக்கும் இந்த தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் ஒரு ஆன்டி இன்கும்பன்சியாக அமுக்கி இருந்தது. தேர்தல் அறிவித்த அன்று 1 மணி நேரத்துல தஞ்சாவூர்ல விவசாயிகள் சங்கத்துல இருந்து வந்து அவர் தங்களுடைய அதிருப்தியை வெளியிடுறாங்க. அப்போ இதுக்கு மேல நீ ஏதாவது ஆக்ஷன் எடுத்தன்னா, போலீஸ் எடுத்தா கூட எனக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு காபந்து பண்றும் என்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனால, ஓகே, ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுனால, அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆங்கர் பெருமளவில் வர ஆரம்பிச்சது, தெரிய ஆரம்பிச்சது. அப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்துல தேர்தல் பிரச்சாரத்துல திமுக தலைவர்களை தாக்குன்னு தாக்க ஆரம்பிச்சார். ஓகே, பர்சனல் அட்டாக்ஸ் இருந்தது இல்ல சார்? யூ கான் அவாய்ட். திமுக செய்யாத பர்சனல் அட்டாக்கா? யூ நீட் டு கிவ் இட் பேக் இன் த சேம் லாங்குவேஜ். நான் வந்து டீசெண்டாக தான் பேசுவேன்றதா அரசியல் தாக்கு பிடிக்க முடியும். அதுதான் விஜய் பண்ற தப்பு. அவர் வந்து என்ன ப்ரோ, அந்த ப்ரோ, இந்த ப்ரோன்னு சொல்றாரு தவிர he is not able to hit them below the belt, right? என்ன பண்றதே தெரியல. ஆமா, இப்போ நீங்க எடப்பாடி அவர்கள் கடுமையா தாக்குறதுனால தான் இவர்களுக்கு அந்த ஹீட் புரிய ஆரம்பிக்குது. மக்களுக்கு என்ன புரியுது? ஓகே, அப்போ திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுக மிகப்பெரிய அளவு தயாராயிடுது, அப்போ நம்ம அவங்க பின்னாடி போகலாம். இதுதான் இந்த ஷிஃப்ட். இதில் CNN நியூஸ் 18 நேஷனல் லெவலில் இந்த கருத்து கணிப்பு காமிக்கிறது. வாரத்துக்கு 2-3 கருத்து கணிப்பு. இப்படி ட்ரெண்ட் இருந்தது, இப்போ ட்ரெண்ட் மாறுது இல்லையா? அது மாறினதுக்கு முக்கியமான காரணம் மக்களுடைய மனநிலை மாற்றம். அதாவது திமுக நம்பி ஓட்டு போடலாம்பான்ட்டு, ஏன்னா திமுக எதிர்க்கிறதுக்கு அவர் தயாராயிட்டாரு. அப்போ எப்போதுமே எலெக்ஷன் இஸ் அன் ஐகானிக் எலெக்ஷன். அப்போ ஸ்டாலினுக்கு எதிராக இன்னொரு ஐக்கன் வேக்கோமா இருந்தது. அதுதான் அண்ணாமலை ஃபில் பண்ணார். 2024 காலகட்டத்தில் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு ஃபில் பண்ணார். அதற்கப்புறம் அண்ணாமலை கொஞ்சம் இந்த சப்டியூ ஆன ஒருபாடு நைனா நாகேந்திரன் வந்தப்ப நைனா இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தார். அப்போ விஜய் தலை தூக்க ஆரம்பிச்சார். ஸோ விஜய் தலை தூக்குன இடத்துல இப்போ எடப்பாடி அடிக்க ஆரம்பிச்சோடனே ஓகே இவனே கரெக்டா இருக்கான். எதுக்குப்பா நான் புதுசா ஒருத்தவன் நம்பி போகணும்? இவரே வந்து பழந்துன்னு கொட்டை போட்ட ஆசாமி ஒருத்தர் இருக்காரு, இவர் பின்னாடி போகலாம். அவர் முதலமைச்சராக பார்த்துருக்காங்க. அண்ட் அவருடைய பீரியட்ல வந்து பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கிடையாது, அதிருப்தின்னு எதுவும் கிடையாது, செய்யவும் இல்லை, தொல்லவும் பண்ணல. அது பாட்டில் நடந்துட்டு இருந்தா. கொரோனாவை மிகப்பெரிய அளவு நல்லபடியா ஹேண்டில் பண்ணது ஒரு பெரிய பெருமையா தான் இருக்கு. அவரை பத்தி மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு கௌரவம் இருக்கு அதுல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு ஷிஃப்ட் வந்தது. இந்த வேக்கோம் இருந்ததை அண்ணாமலை ஃபேஸ் பண்ணார். அண்ணாமலை கொஞ்சம் பேக் சீட் எடுத்த உடனே எடப்பாடி வந்துட்டார். விஜய் பெருமளவில் வர ஆரம்பிச்சார். அந்த விஜயை வந்து விட்டுறது. இப்போ எடப்பாடி கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோ, அதே வந்து நார்மலாக போய் பேசிக்கிட்டு நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இந்த ப்ராமிசஸ் ஒண்டி பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஃபேக்ட் எடப்பாடியினுடைய எடப்பாடி அந்த டிஎம்கே எதிர்ப்பு தான் நீங்க பிளஸ் போகுது. அதுதான் பெரிய பிளஸ். அந்த எதிர்ப்பு தான் மக்களுக்கு ஓகே என்னுடைய எதிராக ஒரு தலைவன் வந்துட்டான், அவனுக்கு ஓட்டு போடணுன்றதுனா அதனால்தான் சொல்றேன் இந்த வேவா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதாவது எப்படி ஆன்டி இன்கம்பன்சில இந்த ஆங்கர் எலெக்ஷனா மாறிடுச்சு. இந்த ஆங்கர் எலெக்ஷனா மாற்ற தவறி இன்னும் 1 மாசம் முன்னாடியே மாத்திருக்கலாம், 2 மாசம் முன்னாடியே மாத்திருக்கலாம். எடப்பாடியோ இல்லை நைனா நாகேந்திரனோ அது மிகப்பெரிய அளவில் ஒரு பரப்புரை பண்ணி ஒரு டேட்டாலாம் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அதை கொண்டு சென்றிருந்தாங்கன்னா அந்த ஆங்கர் எலெக்ஷனா மாறி இருக்கும். விவசாயிகள் கூட நான் இருக்கோம்ப்பா, உனக்கு என்ன நடந்தாலும் நான் கூட இருக்கேன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அதை மாற்ற தவறியதுனால ஆட்டோமேட்டிக்காக மக்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அந்த ஆங்கர் எலெக்ஷனா மாற்றிருக்கு. அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு டிரைவா எடுத்துட்டு போகிறத இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அந்த பேச்சு அவருடைய இது திமுகவை தாக்குவதெல்லாம் அது வந்து கன்சாலிடேட் பண்றது, அந்த ஆங்கரை கன்சாலிடேட் பண்றது டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே, ஆன்டி
அகேன்ஸ்ட் டிஎம்கே கன்சாலிடேட் பண்ணுது. இன்ஃபேக்ட் விஜயனுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் சரிந்து இந்த பக்கம் வருவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டதுக்கு காரணம் இதுதான். ஸோ அதிமுக will get its own vote. திருப்பி அதிமுகட்டே வரும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஆங்கர் எலெக்ஷனாக மாறுவதற்கு முன்னாடி என்னுடைய கணிப்பு 120 முதல் 135 இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கும் அதுதான் என்னுடைய பேஸ். 120 முதல் 135 சீட்டுகள் என்டிஏ, நாட் ஏடிஎம்கே. இந்த கோவமான எலெக்ஷனாக மாறுவதனால் இது ஒரு 150 வரைக்கும் போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. 150 வரைக்கும் போனாங்கன்னா அதிமுக தனிப்பட்ட முறையில் 118 120 கிட்ட வந்துடும். இது சாத்தியக்கூறு இருக்கக்கூடியது. சில பேர் என்ன சொல்றாங்க, இது வேவாக மாறும். அப்ப 150 கிராஸ் பண்ணணும் அப்படின்னா there is no upper limit. upper limit 234 is upper limit. அது சொல்றேன். அதுக்கு அவ்வளவு தூரம் போகாது. அதாவது நீ வந்து 150ன்றது 170 ஃபிக்ஸ் பண்ண முடியுமான முடியாது, 151 ஃபிக்ஸ் பண்ண முடியுமான முடியாது. அந்த வேவ்னு மாறும்போது ஒரு 160 டைனமிக்கா இருக்கும், ரொம்ப க்ளோஸ் கால்ஸ்ல போகும். இதுல விஜய் அவர்கள் எந்த அளவுல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துறான்றதை பொறுத்து அந்தந்த முக்கியமா கன்னியாகுமரி பக்கம்லாம் பேசினா இல்லையா, கன்னியாகுமரி பக்கத்துல எல்லாம் வந்து ஒரு அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்டை வந்து ஒரு வளர்ச்சி போடுவதற்கு உண்டான என்டிஏ சார்பாக வளர்ச்சி போடுவதற்கு விஜயனுடைய ஓட் ஸ்பிளிட் மிகப்பெரிய அளவு உதவி செய்யும் நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் விஜயோட போயிருக்கணும். ராகுல் காந்தியினுடைய ஸ்ட்ராட்டஜி வாஸ் ரைட். இல்ல சார், ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, ராகுல் காந்தி 2034 போட்டி போடும். இல்ல, ராகுல் காந்தியினுடைய நினைப்பு என்னன்னா, அவர் வந்து தெலுங்கானாவில் காங்கிரஸினுடைய வளர்ச்சி அண்டர் ரேவந்த் ரெட்டி பார்த்துட்டார். ஓகே, சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸ், சவுத் ஆஃப் விந்தியாஸ், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 6 ஸ்டேட். இதுல காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஹோல்டு இருக்கு. ஆந்திராவை தவிர மீதி இடத்துலலாம் ஆட்சிக்கு அதாவது கூட்டணி ஆட்சியில எங்கேயோ பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஒரு 120 130 தொகுதிகள் இதுக்கு வருது, பார்லிமெண்ட்டுக்கு. ஓகே, புரியுது. ஓகே, 40 இங்கே அதெல்லாம் இந்த தெலுங்கானா வரைக்கும் ஆட் பண்ணால் இங்கே ஒரு 27, அங்கே கேரளாவில் ஒரு 20, அதெல்லாம். ஸோ இப்போ கரெக்டான கூட்டணி ஃபார்ம் பண்ணி அந்த எலெக்ஷன். ஸோ இப்போ நான் வந்து திமுக கூட இருந்தால் எனக்கு 10 சீட்டுக்கு மேலே கிடையாது. ஓகே, அதுவே கூட 2029 போகும்போது 6-7 மாற்றிடுவாங்க. ஏன்னா நீ வந்து பீகாரில் தோத்துட்டு, அங்கே தோத்துட்டு, இங்கே தோத்துட்டு, அது பிஃபோர் தே கம் ஃபார் 2029 யூபியில் திருப்பி தோத்துருவாங்க. 3 காங்கிரஸ். கர்நாடகாலையும் தோல்வி. ஐ திங்க் கர்நாடகாவில் லீடர்ஷிப் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அது வந்து இது லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் 3 மாநில தேர்தலில் ஜஸ்ட் பிஃபோர் 2099 வந்து உனக்கு வந்து சத்தீஸ்கர், இது என்ன மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லாம் வரும். அதுலேயும் தோற்றுருவாங்க கண்டிப்பாக. ஓகே, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா இவங்க 5 சீட்டு 6 சீட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ லெட் மீ கிரியேட் அ டைனமிக் ஆப்ஷன். இன்னொன்று என்னென்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் முதலியே சவாரி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதுகில் சவாரி செய்வோம். அதாவது காங்கிரஸுக்கு போய் 28 வாங்குறதுக்கு இவன்ட்ட 50 சீட் வாங்கி நின்று 50-60 நின்று நம்மளுடைய பலத்தை காமிக்கலாம். அப்ப நான் இல்லைன்னா உனக்கு ஆட்சி விழுந்துரும்ன்ற ஒரு பயம் இருந்தா எனக்கு நீ 15 சீட்டு கொடுப்பல, கண்டிப்பா கொடுப்பான். ரைட்? அதுதான் ராகுலினுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்தது, அந்த ஜெய் ஜகத் கேங்கினுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. இதை நாடு முழுக்கவே எடுத்துட்டு போக பார்த்தாங்க. ஒரு இடத்துலையும் இங்க பார்த்தீங்கன்னா பீகார்லயோ உத்தரப்பிரதேஷ்லயோ ஜூனியர் பார்ட்னர். ஓகே, மகாராஷ்டிராவில் ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்டபிள் இடத்துல இருக்காங்க. வேற பீகார் உத்தரப்பிரதேஷ்லாம் ஜார்க்கண்ட்லாம் ஜூனியர் பார்ட்னர். அந்த வெஸ்ட் பெங்கால்லாம் எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. அந்த ஜூனியர் பார்ட்னர்லேருந்து கொஞ்சம் சீனியர் பார்ட்னராக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணி காம்ப்ரமைசஸ் இதை பண்ணணும். அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இப்போ திமுக தோற்பதற்கு உண்டான ஒரு முக்கிய ஒரு சீட்டு கூட வந்திருக்காது சார். தேவையில்லை, திமுக தோற்பதற்கு நான் காரணமானல்ல. ஓகே, அதை வச்சு திமுக என்ன ஆகும், இப்ப தோற்பதுனால காங்கிரஸ் மேல பழிய போடும். நீ கூட்டணியில குழப்பத்தை உண்டாக்கினதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு 2029 வந்து மட்டம் தட்டி அடிப்பாங்க. இப்ப நான் வெளியில போனதுனால தோத்து இருந்தாங்கன்னா சரி, என்ன திருப்பி உள்ள எடுத்துன்னு வரணுன்றதுக்காக 15 சீட்டு தரேன் 10 சீட்டுக்கு பதிலானுவாங்க. ரைட்? ஸோ தட்ஸ் அ பிக் பார்கெனிங். தட்ஸ் அ லிவரேஜ். ஐ திங்க் காங்கிரஸ் சைட்ல இருந்து நல்லா பார்கெயின் பண்ணாங்க. பட் ஸ்டில் முதலமைச்சர் வந்து எப்படியா க்ளோஸ் பண்ணாரோ. ஓல்டு கார்டு உள்ள வந்து சோனியா காந்தி வந்து சிதம்பரம் மூலமாக இதை முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் பாரு ராகுல் காந்தி இன்னும் பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. அது இன்னும் 6 நாள் தான் இருக்கு. 6 நாளுக்கு தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. ஸ்டாலினோட கையை கொடு என்னோட பிக் பிரதர்னு சொல்லிட்டு இருந்தவர் கிட்டக்கே வரல.
அந்த பக்கம் பாலக்காடு வரைக்கும் வர, இந்த பக்கத்துல வர முடியல. கோயம்புத்தூர் பாண்டிச்சேரியில எதிர போனாங்க, பக்கத்துல இருக்காங்க. பாண்டிச்சேரி பக்கத்துல கடலூர் இருக்கு, அங்க போய் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போலாம்ல தமிழ்நாட்டுக்கு, பண்ணவே இல்லையே. அப்போ காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு கோபம், திமுக மேல இருக்க கோபம் மிகப்பெரிய அளவுல தெரிய வருது. ஓகே, அதனால திமுக வச்சு செய்யலாம்ல சார், கிளம்புப்பா 29 நீ வேணா, நீ கிளம்பு. 29 வேணாம், இப்ப கொடுத்திருக்கிற 28 சீட்ல 5-6 சீட் அவங்களோட திமுக ஆள்களை தவிர மீதி யாரெல்லாம் வின் பண்ணணும்னு நினைக்க, தங்களுக்கு சாதகமா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தவிர மீதி அத்தனை பேரும் தோக்கடிப்பாங்க. ஓகே, டிஎம்கே வில் ஷோ. என்ன நம்பி இருந்தாதான் உனக்கு 10 சீட் எடுத்துருவ, 10 9 வின் பண்ணலாம், இல்லையா உனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்றத இப்ப காமிப்பாங்க. 20 இடங்களுக்கு மேல உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா 2029 நீ என்ன நம்பி தான் இருக்கணும்ன்ற நிலைமைக்கு எடுத்துன்னு வந்து காங்கிரஸை வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கால்குலேஷன் வந்து அந்த காங்கிரஸினுடைய லிவரேஜ் கையை விட்டு போகுது. ஓகே ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். ஒன்று தெரியுது, அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி எப்போ ஒற்றுமையாக இருக்குமோ அப்போ கரெக்டாக ஒற்றுமை ஆகிட்டாங்க எல்லாரும். கரெக்ட். திமுக கூட்டணியில் பயங்கர குழப்பம் இருக்கிறது. ஃபைனல் கொஸ்டின், அதாவது கிளைமேக்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் கூட சொல்லலாம், எல்லாரோட எதிர்பார்ப்பு அதுதான். நான் எவ்வளோ சீட்டுன்னு கேட்கல, பட் ஆர் யூ ஷூர் என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட்? ஏன்னா 200% என்டிஏ வில் ஃபார்மிங் த கவர்மெண்ட். ஓகே, நான் சீட்டையே சொல்கிறேன், என்னுடைய கணக்கு பேர் மினிமம் 120 முதல் 135, அதில் ஒரு ஆவரேஜ் எடுத்து போட்டுக்கோ. ஓகே, ஒரு 140 கிட்ட தாண்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அந்த தஞ்சாவூர் அந்த டெல்டா பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு 140 தாண்டக்கூடிய வாய்ப்புகள். அதுக்கு தாண்டி எனக்கு நம்பிக்கை இல்லை. வேவ் எலெக்ஷனாக மாறி அப்படியே 180க்கெல்லாம் போகும், அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல. அது மேபி ஒன்று நாள் 2 நாள் முன்னாடி அந்த ஒரு கோபங்கள் பிரதிபலிச்சுதுன்னா வரும். இன்னொன்று பார்த்தா வாக்குறுதிகள், திமுக 2021 கொடுத்த வாக்குறுதிகளில் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கக்கூடிய பெரும் வாக்குறுதிகள் ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. ஒன் ஆஃப் த ரீசன் அந்த விவசாயிகளுடைய கோபம் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, கண்டுக்கவே இல்லைன்னாங்க. கண்டுக்கவே இல்லை. ஒன்று இந்த நெல் கொள்முதலுக்கு கட்சிக்காரன்ட்ட போய் டோக்கன் வாங்கிட்டு வரணும், இதுக்கு அவனுக்கு லஞ்சம் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு போகணும். இந்த எடப்பாடி கூட நெல் கொள்முதல் இடத்துக்கு நேராக போனாதே, அந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது. புயல் வந்து இதுவான போது ஸ்டாலின் போய் பார்க்கவே இல்லை, ஒரு இதுவே பண்ணல, அதெல்லாம் இருந்தது. 3வது நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாங்க. பல பேர் மாதம் ஒரு முறை கரண்ட் பில் கட்டணும், மிடில் கிளாஸ் ஓட்டு இல்ல அது கூட நகைக்கடன் ஏன் பெருசா பேசுறேன்னா, 2021 இருந்த நகையினுடைய விலை என்ன, இப்ப இருக்கிற விலை என்ன, கோல்டனுடைய விலை. பலரும் நகை அடமானம் வச்சு முழுகடித்து விட்டார்கள். இவங்க வாக்குறுதியை நம்பி அடமானத்தை வச்சு அந்த பணத்தை எடுத்து தண்ணி அடிச்சாங்களோ இல்ல வீட்டுக்கு ஏதாவது சாமானம் வாங்கினாங்களோ, எப்படி இருந்தாலும் நகை நமக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு அந்த ஒரு லோவர் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டால இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் எவ்வளோ நகை இருக்கும்? 2 பவுன் 3 பவுன் மேக்ஸிமம், அவ்வளோதான். ரைட், 3 பவுன் வச்சா இன்னைக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் 2,20,000 கிடைக்கும். அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம், கடன் ஏதோ ஒன்று பண்ணலாம், ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், இல்லை ஒரு வீடை கட்டலாம், இல்லை ஏதோ ஒரு நிலத்தை வாங்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். இல்லை 2021 அது எவ்வளோ கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு? டபுளாக கிடைச்சிருக்கும். இல்லை 2021 கிட்டத்தட்ட 80,000-90,000 ரூபாய் தான் கிடைச்சது. இப்போ 2 லட்சத்தை தாண்டி போகுது. 80,000-90,000 ரூபாய்க்கு இருந்ததை நான் வந்து 50,000-60,000 ரூபாய்க்கு அடமானம் வச்சு அதை மீட்க முடியாம அதை முழுகி போய், பிகாஸ் இவன் கொடுத்த ப்ராமிஸை ஃபில்ஃபில் பண்ணாதனால மூழ்கி போய், என்னால் அந்த நகையே வந்து எனக்கு மூழ்கி போனதுனால அது ஏலத்துக்கு போய் வித்திருப்பாங்க. இப்போ அதனுடைய வேல்யூ 2 லட்சத்துக்கு மேலே போகும்போது, அது இருந்திருந்தா இன்னைக்கு 2 லட்சம் கையில் இருக்கும்ல. அந்த கோபம். அதே மாதிரி என்னன்னா கல்வி கடன் தள்ளுபடி, அதுலயாவது வந்து ஒரு அசட் கிடைச்சது. கல்வி கடனை வாங்கினேன், என் பையன் போய் படித்தான், ஒரு 10ல் 4 பேர் வந்து இதுவானா கிராஜுவேட் ஆனான்ற ஒரு கடமை உணர்ச்சியாவது இருக்கு. நீ கொடுக்கலன்னா கூட நான் படிக்க வச்சேன், என் பையன் அட்லீஸ்ட் படிச்சானாவது ஒரு பெருமை இருக்கும், பையனோ பொண்ணோ படிச்சானாவது பெருமையா இருக்கும். பட் அதுவும் தள்ளுபடி பண்ணல. சொன்னது மாதம் ஒரு முறை கரண்ட் பில். அது வந்து சென்னையில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஓட்ட நம்ம சர்வே பண்ணும்போது சொன்னாங்க, சார் 1 மாசம் கரண்ட் பில் பண்ணா நான் வந்து வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2,000-3,000 சேவ் பண்ணிருப்பான். ரைட். இந்த இதுக்கு வந்து பஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் வந்து ஓஷின்னு சொன்னதோட இல்லை, அதை தாண்டி போகும்போது என்ன ஆகுது, த டவுன் அண்ட் சிட்டி லிமிட்ல ஆட்டோ ஓட்டுபவர்கள்லாம் அந்த லோவர் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டால இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு.
ஏன்னா அது வரைக்கும் ஷேர் ஆட்டோவில் போயிட்டு இருந்த ஒரு லேடிஸ் வந்து, ஏன்னா ஷேர் ஆட்டோவில் லேடிஸ் வேலைக்கு போகும்போதெல்லாம் என்ன ஆகுது, ஒரு சேஃப்டி இருக்கு. நமக்கு தெரிஞ்சவன் தான் டிரைவர், அதான் ரெகுலராக ஒரே பஸ்ஸில் ஒரே ஷேர் ஆட்டோவில் போவாங்கல்ல, அந்த ஸ்டாண்ட்லேருந்து போகும்போது வர அந்த இது வந்து 10 ஆட்டோ இருக்குன்னா அந்த 10 ஷேர் ஆட்டோவில் எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ப்ளஸ் சர்வீஸும் இந்த ஃப்ரீ பஸ்ல ஏதோ இஷ்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் ஃப்ரீ பஸ்ல இஷ்யூ இருக்கு. கூட போறவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணா போவாங்க, ஒரு 5-6 பேர் எல்லாம் தெரிஞ்சவங்களா போவாங்க. இதெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த குடும்பம், அந்த ஷேர் ஆட்டோ ஓட்டக்கூடிய குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் அவன் கோவத்தில் இருக்கான். ஸோ ஒரு நல்ல ஸ்கீமு எப்படி வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து புரிஞ்சிக்கக்கூடிய வேண்டியது. ஸோ இதெல்லாம் நிறைய வந்து நடுத்தர மக்கள், அந்த எக்கனாமிக்லி லோவர் ஸ்டாட்டால இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இந்த திருப்பி இதுல ஒரு 500 வாக்குறுதி கொடுத்தா கூட, அடப்பாயா போன தடவை சொன்னதே ஒன்றுத்தையும் நீ பண்ணல. இல்லை ஆக்சுவலி ஹைலைட்னா எடப்பாடி வந்து வாரம் வாரம் விட்டது எல்லாம் இனிஷியலாக கிண்டல் அடிச்சாங்க. பட் எந்த பயந்து சேரணுமோ அந்த பயஞ்சை வந்து சொல்லிட்டாரு முன்னாடி. ஆமா, சரி சேர்ந்தவர் இல்ல, எந்த இடத்துக்கு அது சேரணுமோ அங்க போய் வாக்குறுதி கொடுத்தாரு. ஒரு வாட்டில் 500த்தையும் படிக்காம, ரைட்? இதே நினைச்சு பாரு, இந்த வாக்குறுதியை வந்து 2021 எலெக்ஷன் போது திமுக செய்த போது ஒரு திருவிழாவாக பண்ணாங்கல்ல. இந்த மீடியாவே ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா மக்கள் கேட்கறான் திருப்பி, அந்த குர்த்தியாடா அது என்ன பண்ண, நான் நீட்டை ஒழிப்பேன், அது அவனுக்கு முக்கியமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நீட்டு ஒழிச்சேன்னா அதனால் லாபம் அடைய போகிறது திமுக காரர்கள் தான் என்று மக்களுக்கு புரிஞ்சிச்சு. அதனால தான் வந்து நீ கடந்த 4 வருஷத்துல பாரு, தமிழ்நாட்டில் நீட்டு மூலமாக பாஸ், அதுவும் வந்து எடப்பாடி பண்ண மிகப்பெரிய விஷயம் என்னன்னா 7.5% ஃபார் இதுக்கு பண்ணது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பண்ணதுல, கவர்மெண்ட் ஸ்கூலை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பல இடங்கள்ல. ஸோ இந்த மாதிரி சில வாக்குறுதிகள்லாம் வந்து தேவையில்லாத நீர்த்து போன வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி ரெட்டோரிக். மூணாவது என்னன்னா, எதுக்கடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீதி கொடுக்கல, அதை கொடுக்கல, இதை கூட. அப்ப அவனை நம்பி தான் இருக்கேன்னா நான் எதுக்கடா உனக்கு ஓட்டு போடணும், அவனுக்கே ஓட்டு போடுறேன். பட் ஆனால் ஞாபகம் இருக்கா சார், சிஎம் சொன்னாரு நாங்கள் இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி பிஎம் ஆவான்னு நினச்சி கொடுத்தோம். கரெக்டு. சரி, 2021 யாரை நம்பி கொடுத்த? 2021 எலெக்ஷன்ல அப்பதான் வந்துட்டாருன்னு தெரியல, மோடி வந்துட்டாருன்னு. அப்ப கொடுத்த போது என்ன ஆகுது, ராகுல் காந்தி நம்பியா கொடுத்த நீனு? ராகுல் காந்தி இல்லைன்னு தெரிஞ்சு பிஜேபி இருக்குதானே கொடுத்த. அவன் கொடுக்க மாட்டான்னா அவன் தான் பாஸ்னா, அப்போ உனக்கு எதுக்குடா நான் இது பண்ண, அவனுக்கே ஓட்டு போட்டு அவன்கிட்ட இது பண்ணி சொல்ற மாதிரி ரியல் அடிமை ஸ்டாலின் தான். கரெக்ட், ரைட். ஸோ எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து திமுகவுக்கு ஒரு நெகட்டிவ் இடம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து 200% என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இதில் என்டிஏன்னு சொன்னதுடைய முக்கியமான காரணம், 120 முதல் 135னா இட்ஸ் அ என்டிஏ கவர்மெண்ட். 150 கிட்ட போச்சுன்னா அதிமுக கவர்மெண்ட், இவங்க வெளியில தான் இருக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். ஸோ இதுதான் ஒரு வித்தியாசமாக பார்க்குறேன். அப்போ கூட என்டிஏ கான்ஸ்டிடியூவன்ட் இஸ் ஃபார்மிங் த கவர்மெண்ட். ஓகே, கூட்டணியா இல்ல தனியாவா? அதான் சொல்றேன், 230 முதல் 35 வந்ததுன்னா, 120 முதல் 135 வந்ததுன்னா கூட்டணி ஆட்சி. 130 தனியா 140 கிட்ட எல்லாம் போச்சுன்னா தனிப்பட்ட முறையில் ஏடிஎம்கே 118 சீட்டு வந்துடும். அப்படிதான் இருக்கும். சார் நீங்க 118 சீட் வந்து மினிமம் கேரண்டின்னு சொல்லிருக்கீங்க. 120 மினிமம் கேரண்டி சொல்றேன். 120 118க்கே போல, அட்லீஸ்ட் 2 சீட்டு கூட தான் சொல்றேன். 120 மினிமம் கேரண்டின்னு சொல்லிருக்கீங்க. கூட்டணி ஆட்சியா இல்லையானது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் சொல்ல தெரிய முடியும். ஐ திங்க் நம்ம போலிங்க்கு அப்புறம் எஸ்ஐஆர் டேட்டா பர்சன்டேஜ்லாம் வச்சு இன்னொரு முறை சந்திப்போம். கண்டிப்பா வரும். எல்லா தொகுதி பை தொகுதி பண்ணி பண்ணி. வில் டு சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.